ஓ வண்டி. மத்து லாசிம் என்கிறத பொறுத்த வரைக்கும் நான் அடுத்து அதுக்கு முன்னுக்கு கொண்டு இன்னைக்கு மீட்டர்ல குர்ஆனை ஓதி கொண்டு போறதுல அதை பத்தி நிறைய கேள்வி வருமா? ரெடி ஆகிக்கணும். சரி. ஏன் மத்து லாசிமுக்கு முன்னால படிச்ச மத்து லீன் ஆய்க்கலாம், மத்து ஆறுதி சுக்குன் ஆய்க்கலாம், மத்து சிலாப் ஆய்க்கலாம், மத்து பதில் ஆய்க்கலாம், மத்து முத்தசில் ஆய்க்கலாம், மத்து முன்பசில் ஆய்க்கலாம். எதை பத்தி நான் கேள்வி கேட்கல. அது இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஓதல் வார நேரத்துல அது பற்றிய வினாக்கள் உங்களிடத்துல வினவப்படும். ஓகே, பிஸ்மில்லா. இன்றைக்கு பாடத்துக்கு வாரம் மத்து லாசிம். மத்து லாசிம் பொறுத்த வரைக்கும் மத்து லாசிம் டோட்டலாக சுக்கூனோடும் ஷத்தோடும் தொடர்பான மத்தாக காணப்படும். சரியா? மத்து லாசிம் சுக்கூனோடும் ஷத்தோடும் தொடர்பான மத்தா காணப்படும். சுக்கூனுக்கு பின்னால அல்லது ஷத்துக்கு சுக்கூனுக்கு அந்த வார அந்த அந்த சுக்கூன் அல்லது ஷத் என்ற அந்த ரெண்டுல உண்டு. அதுக்கு முன்னால வாரது மத்தினுடைய எழுத்தா வாய்க்கும். மத்தினுடைய எழுத்துக்கள் வரும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் எப்படி வருதுன்னு சொல்லி. இது 4 வகை அளிக்குது. இந்த 4 வகைகளை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு ஈஸியான மெத்தட் ஒண்டி பாருங்க. இதெல்லாம் ஒரே பெயர். சரியா? இதுவும் ஒரே பெயர். இதுல பாருங்க, இது ரெண்டும் ஒரு செட்ல வருது, இது ரெண்டும் இன்னொரு செட்ல வருது. இல்லைங்களா? இப்ப இந்த ரெண்டு முன்னுக்கால வாழ ரெண்டு செட்டுமே ஒரே பெயர். மத்தியலாசிம் 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 மத்தியலாசிம். கலிமை முசக்கல் கலிமை முஹஃபஃப். ஹர்ஃபை முசக்கல் ஹர்ஃபை முஹஃபஃப். இன்னொரு பாசத்துனா இது ரெண்டும் ஒரே பெயர். இதுவும் ஒரே பெயர்ல வரப்போகுது. இந்த கன்செப்ட்ல நம்ம முதல்ல பேரு ஞாபகம் வச்சுக்கொள்ற முக்கியம். இந்த பெயர்களை நாங்க அரபுல ஓண்டா பார்ப்போம். பாருங்க, டெஸ்ட்டுக்கு பார்ப்போம். இன்றைக்கு முதலாவது வகைக்கு வருவோம். மது லாசிம் கலிமை முசக்கல். விளங்குதா பேர் எப்படி வரும்? சொல்லுங்க, பேர் எப்படி வரும்? மத்துல் லாசிம் கலிமை முசாக்கல். முசக்கல். அந்த பேர் ஓட்டோ வரணும். ஓதிக்கொண்டு போற நேரத்துல மதுரை பேரை கேட்டாதான், மதுரை பேரை நீங்க சொல்றதுலதான் நீக்கு விஷயம். உங்களுக்கு மதுரை விஷயம் தெரியுதா தெரியலையான்னு அர்த்தம். மதுரை பேரை நீங்க சொல்றதுலதான் இந்த மதுரை பெயர் உங்களுக்கு எந்த அளவு தூரம் தெரியும்ங்கிற விஷயம் உள்ளடங்கி இருக்குது. இது முக்கியமான விஷயம். சரி, இப்ப இந்த வசனத்தை பாருங்க. வலத்தாலின். நல்லா கவனமா பார்த்துக்கணுமா? வலத்தாலின்ல பாத்தீங்கன்றால் இந்த வலத்தாலின்ல சாரி இந்த வலத்தாலின் நீங்க எடுத்தீங்கன்றால் இதுல தாதுக்கு பின்னால அலிஃப் ஒண்டிக்குது, மத்தினுடைய அலிஃப். சரியா? அந்த மத்தினுடைய அலிஃபை தொடர்ந்து வருகின்ற எழுத்து எப்படி ஆகிக்குது? சத்து செய்யப்பட்ட எழுத்து ஆகிக்குது. சது. அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். மத்து லாசிம் கலிமை என்று சொன்னா மீனிங் என்னண்டா பாருங்க. அந்த கலிமை என்ற மீனிங் என்னண்டா ஒரு சொல்லுல வந்திக்கணும். இந்த மத்து பாருங்க, ஒரு வார்த்தையில் இந்த மத்து வரணும். முசக்கல் என்று சொன்னா மத்தினுடைய எழுத்துக்கு பின்னால சத்து வரணும். அதான் முசக்கல்ங்கிறது. மது லாசிம் என்ற சட்டம் பிற பெயர். கலிமை என்று சொன்னா என்ன? கலிமைடா என்ன? கலிமைடா ஒரே சொல்ல. ஒரு சொல்ல. முசக்கல் என்றா மத்திய எழுத்து தொடர்ந்து சத்வு. சத்து வரணும். சத்வர். அதான் விஷயம். கட்டாயம் நாங்க ஆறு அளவுக்கு நீட்டணும்ங்கிறது முக்கியம். இதுல எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் அனுமதிகள் இல்லை. இப்ப ரெண்டாவது சொல்லுங்க அப்ப என்ன விஷயம் என்று. இப்ப நான் முதல்ல விளங்கப்படுத்தினது போல ரெண்டாவது என்ன விஷயம்? மத்துடைய அலிஃப் வந்திகி, அதை தொடர்ந்து சத்து வந்திகி. வெரி குட். அது தொடர்ந்து வரது சத்து வந்து இப்ப அதனால எந்த எழுத்தை நீ நீட்டணும்? ஆறுக்கு. மத்துடைய எழுத்துக்கு முன்னுக்கு எழுத்து. வெரி குட். மத்திய எழுத்துக்கு முன்னாடி வரலுக்கு தான் நாங்க நீட்டுவோம். சரி, இது கலிமை முசக்கல். அடுத்து பார்ப்போம் கலிமை முஹஃபஃப்னா என்னன்னு சொல்லி. கலிமை முஹஃபஃப் என்ற அர்த்தம், அந்த முஹஃபஃப் என்ற சொல் மட்டும்தான் கணிக்க புதுசு. அப்படிதானே? கலிமை என்ன செய்யணும்? ஒரே வார்த்தை. அ, முஹஃபஃப் என்றா அ, சுக்கு. முசக்கல் என்று சொன்னா ஷத்துங்கிறது போல முஹஃபஃப் என்றா என்ன? சுகுன். சுக்கூன். அப்ப என்ன செய்யணும்? ஒரே சொல்லுல மத்திட அடையாளம், மத்திட எழுத்து வரணும்.
அந்த மத்திர எழுத்தை தொடர்ந்து வாரது என்ன செய்யப்பட்டாய்க்கணும்? சுக்கூன் சுகுன் செய்யப்பட்டது. பெற்றாய்க்கணும். இப்ப பாருங்க இந்த விஷயத்தை. இந்த இடத்துல பாருங்க எப்படி வரும் என்றால், முதலாவது அலிஃப் ஈக்குது. அந்த அலிஃபுக்கு மேல அடிப்படையில் ஃபத்ஹத்துன் ஒன்று ஈக்குது. அந்த அலிஃபுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு அலிஃப் ஈக்குது. அது மத்தினுடைய அலிஃப். அது பக்கத்துல வார எழுத்து என்ன செய்யுது? லாம். அந்த லாம் என்ன செய்யுது? சுக்கூனை பெற்று வருகிறது. அது பக்கத்துல வார அலிஃபுக்கு மேல மத்தினுடைய அடையாளம் ஒன்று ஈக்குது. ஃபத்ஹ் மத் உண்டு. அதுக்கு பின்னால அலிஃப் நூன் வந்து ஃபத்ஹது நீக்குது. சரியா? இல்லையா விஷயம்? இப்ப என்ன செய்யணும்? ஆ, இந்த அலிஃப் போட்டோமாக பக்கத்துல மத்தினுடைய அலிஃப் வந்திக்குது. அது பக்கத்துல பாரலித்து சுக்கூன் பெற்று வாரத்தால அல் ஆன என்று ஓத முடியாது. அல் ஆன என்று மாறும். எப்படின்னு ஓ, தான் இந்த கேன்சர். அதே விஷயம் தான் இது. இது குறவான்ல மிச்சமே சொற்பமான இடங்கள்ல தான் வந்திக்குது. நிறைய இடங்கள்ல வந்தில்ல. மிச்சமே குறவா தான் வந்திக்குது. சூரா யூனுஸ்ல தான் இந்த 2 வசனங்களும் வந்திக்குது. 51 வசனம், 91 வசனம். நீ போயிட்டு எடுத்து பார்க்கலாம். உங்களோட குர்ஆன்ல இது எப்படி போட்டிக்கிறாங்க, என்ன மாதிரி போட்டிங்கிறத. இதோட மத்து லாசிம் கலிமையில சாப்டர் முடிஞ்சு. நான் 2 தான் விளங்கப்படுத்திக்கிறேன். காரணம் என்றால் அது பேரை நீங்க பழகணும். மத்து லாசிம் கலிமை முஹஃபஃப்னா என்ன, மத்து லாசிம் கலிமை முசக்கல்னா என்ன, இந்த 2 பேரோடு நீங்க பழகணும். அடுத்த 2 பேரும் அடுத்த கிளாஸுக்கு வரும். அந்த நேரத்தில் இந்த 2 பேரும் குழப்பிக்கொள்ளப்படாது. அது கொஞ்சம் சாப்டர் கொஞ்சம் வித்தியாசமானது. அடுத்த ரெண்டும் சரி. அங்க போயிட்டு குழப்பம் இல்லாம இருக்கணும். இதை நீ கட்டாயம் ஃப்ரீ டைமுக்கு சட்டங்களை பார்த்து பேரை பிடிச்சிக்கணும்.